அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். ஜோதிடம் சுவாரஸ்யம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். திருமண பொருத்தத்திலேங்க தசாபுத்தி பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருத்தம்ங்க. இப்ப திருமண பொருத்தம் பார்க்கும் போதுங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே தசை நடக்குதுன்னு வைங்க, உடனே தசா சந்தி உள்ளது பொருத்தக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாதுங்க. உதாரணத்துக்குங்க ரெண்டு பேர்த்துக்குமே சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கலாமுங்க. அந்த சனி தசை பையனுக்கு எப்போ ஆரம்பிச்சது, பொண்ணுக்கு எப்போ ஆரம்பிச்சதுன்னு நம்ம பார்க்கணுங்க. ரெண்டு பேர்த்துக்குமே 18 மாதங்களுக்கு மேல இடைவெளியில அந்த தசை ஆரம்பிச்சிருந்ததுன்னா அதுக்கு தசா சந்தின்னு பேர் இல்லைங்க, அதுக்கு பேர் ஏகதசைன்னு பேருங்க. அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே சனி தசையே நடந்தா கூட அதை நம்ம ஏகதசை அப்படின்னு தான் எடுத்துக்கணுமோ ஒழிய தசா சந்தின்னு பொருத்தமில்லைன்னு சொல்லக்கூடாதுங்க. ஏகதசை நடக்கும்போது தாராளமா திருமணம் பண்ணலாமுங்க, எந்த பாதிப்பும் வராதுங்க. சரி, எப்படிப்பட்ட தசைகள் நடக்கும்போது தசாபுத்தி பொருத்தம் வராது அப்படிங்கிறத இப்ப அடுத்தடுத்து பார்க்கலாமுங்க. ரெண்டு பேர்த்துக்குமே 6ஆம் இடத்து தசையோ அல்லது 8ஆம் இடத்து தசையோ நடந்ததுனாங்க அந்த சமயத்துல ரெண்டு பேர்த்துக்கு தசாபுத்தி பொருத்தம் இல்லைன்னு தான் நம்ம எடுக்கணுங்க, பொருத்தக்கூடாதுங்க. அதாவதுங்க ஒருத்தருக்கு 6ஆம் இடத்து தசையும் இன்னொருத்தருக்கு 6ஆம் இடம் அல்லது 8ஆம் இடத்து தசை நடந்ததுன்னா பொருத்தக்கூடாதுங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு 8ஆம் இடத்து தசை நடக்கும்போது இன்னொருத்தருக்கு 6ஆம் இடத்து தசையோ அல்லது 8ஆம் இடத்து தசையோ நடந்தாலும் அந்த சமயத்திலையும் பொருத்தக்கூடாதுங்க. சுருக்கமா சொல்ல போனாங்க, ஒருத்தருக்கு 6ஆம் இடத்து தசையோ அல்லது 6இல் நிற்கும் கிரகத்தின் தசையோ அல்லது 8ஆம் இடத்து தசையோ அல்லது 8இல் நிற்கும் கிரகத்தின் தசையோ அல்லது பாதகாதிபதியின் தசையோ அல்லது பாதகஸ்தானத்தில் நிற்கும் தசையோ நடக்கும் பொழுதுங்க இன்னொருவருக்கும் அதே மாதிரி 6, 8 பாதகம் சம்பந்தப்பட்ட தசை நடந்ததுன்னா அந்த சமயத்துல ரெண்டு பேர்த்தி நாம பொருத்தக்கூடாதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கும் பொழுதுங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஜென்மச்சனி நடக்கும் போது அவங்கள பொருத்தக்கூடாதுங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஜென்மச்சனி இன்னொருத்தருக்கு அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய காலத்திலையும் அவங்களுக்கு திருமணம் செய்வது அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஜென்மச்சனியோ அல்லது அஷ்டமச்சனியோ ரெண்டு பேர்த்துக்கும் நடக்கக்கூடிய காலகட்டத்துல திருமணம் பண்ணினாங்க, அவங்களுக்கு யோகமான தசையிலே நடந்துகிட்டு இருந்தா கூட மனக்குழப்பம் அதிகமா இருக்கும். அப்படிங்கிறதுனால குடும்பத்துல ஒரு நிம்மதியற்ற சூழல் இருக்குங்க. அதனால அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கக்கூடிய காலகட்டத்திலையும், அதாவது ரெண்டு பேர்த்துக்குமேங்க அந்த மாதிரி காலகட்டத்துல அவங்களுக்கு திருமணத்தை செய்வது அவ்வளவு சிறப்பா வராதுங்க. அதே மாதிரிங்க புத்திநாதர்களும் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்து புத்தியோ அல்லது 8ஆம் இடத்து புத்தியோ அல்லது பாதகஸ்தானத்தினுடைய புத்தியோ நடக்கும் பொழுது, அதாவது ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கும் பொழுது அந்த சமயத்திலையும் அவங்களுக்கு பொருத்துவது சிறப்பில்லைங்க. இந்த தசாபுத்தி பொருத்தத்தை மட்டும் நம்ம கரெக்டா பார்த்து பொருத்திட்டாங்க, அவங்க வாழ்க்கையில எந்த கஷ்டம் வராதுங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்தை வழி நடத்துறதே பாத்தீங்கன்னா தசாபுத்திகள் தாங்க அந்த ஜாதகரை வழி நடத்தும். அதனால தசாபுத்தி பொருத்தம் திருமண விஷயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சுவாரஸ்யமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்ங்க.